ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப கேவலமாக போச்சு. ஏன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் 5 மணிக்கு அலாரம் வச்சு இப்போ 9 மணிக்கு தான் எழுந்தேன். ஆக்சுவலி நான் எழுந்து பார்த்துட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்துட்டேன். ஸோ அதனால் எழுந்திக்க முடியல. நான் என்ன பண்ணுறேன், எழுந்தேன், அவசரமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போயிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும்னு நினச்சேன். அது நான் கரெக்டாக பண்ணேன். ஏன்னா காலையில் தான் எழுந்திக்கல, அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் நல்லா குடிக்கணும்னு சொல்லிட்டு அது கான்சியஸாக இருந்துச்சு. ஸோ அது கரெக்டாகவே பண்ணிட்டேன் நான். ஸோ ஓகே, தண்ணி நிறைய குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு 10 o'clockலேருந்து மார்னிங் 10 o'clock வரைக்கும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதேமாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணல. ஏன்னா மேஜரான டைம் நான் ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய புக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். ஸோ அது எதுவுமே பண்ணல. அன்றைக்கி அட்லீஸ்ட் 30 minutes ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சேன். அதையுமே எனக்கு என்னால் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி என் உடம்புலேயே நான் எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா அது ஒரு பார்ட் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கட்டை நல்லா பார்த்துக்கிறதுக்காக என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லி நான் இன்றைக்கி பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த 6 things இருக்குது. ஃபர்ஸ்ட் திங்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லி ஒரு வெஜிடபிளாச்சும் எடுத்துக்கணும். அது வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் எது வேணா இருக்கலாம். அதே மாதிரி டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும். நைட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 hours ஆச்சு நம்ம நல்லா தூங்கணும். ஸோ 4th விஷயம் என்ன அப்படின்னா லேட் நைட் நம்ம தூங்கவே கூடாது. ஸோ 5th விஷயம் எந்த ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்ஸுமே நம்ம சாப்பிடவே கூடாது. அதை நான் ஆல்ரெடி நான் கம்மியாக தான் பண்ணுவேன்றதால நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ராசஸ்டு ஃபுட்ஸே சாப்பிட்றது ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். என்னைக்காச்சும் 1 or 2 days நான் சாப்பிடுவேன். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபைனல் திங், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 minutes ஆச்சு நம்ம பாடியை வந்து மூவ் பண்ணணும். ஒரு கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்க்குறீங்க, இல்லை லேப்டாப்லேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 minutes ஆச்சு நீங்கள் உங்கள் பாடியை மூவ் பண்ணணும். அது எக்ஸசைஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து பண்ணணும். ஸோ அதை நான் நார்மலாகவே இன்னைக்கு நிறைய நடக்கிற வேலை தான் பண்ண அப்படின்றதால எனக்கு ஓகேவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 விஷயத்தை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ண அப்படின்னா நம்மளோட கட் ஹெல்த் வந்து ஒரு 21 daysலேயே நல்லா ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நானும் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம், பர்ஃபெக்ட்ன்றது ஒரு கோல். நான் அதை நோக்கி போகல, கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். பை கைஸ்.